வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இப்போ ரீசெண்டா வெளியாயிருக்கிற ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர், கிரைம் டிராமா, சர்வைவல் டிராமா எப்படின்னு சொல்லலாம், சி ரைட் ஷாட்கன் அப்படின்ற அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்துட்டு ஜோர்டன் ஹார்பர் அவரோட சி ரைட் ஷாட்கன் அப்படின்ற ஒரு நாவலை அடாப்ட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாய்லர்ஸோட பார்த்துடலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே பாலி அப்படின்ற ஒரு 11 வயசு சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருந்து அந்த பொண்ணு வெளியில வருது வீட்டுக்கு போறதுக்கு. பட் வந்துட்டு எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்துட்டு அவங்கவுங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க. பட் இந்த பொண்ணை மட்டும் கூப்பிட யாருமே வரல. இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்திருக்க எல்லா பேரண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னடா நம்மளோட பேரண்ட்ஸ் வரலையே அப்படின்ட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு, யாருமே வரல. ஸோ இந்த பொண்ணு அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீல உள்ள ஒரு பிரான்ச்சு ரொம்ப ஒரு ஏறுற மாதிரி ரொம்ப ஹைட்டா இல்லை, கீழே இருக்கு. ஸோ அதுல ஏறி உட்காந்து அப்படியே சாஞ்சு ஒரு சோகமா உட்காந்துருக்கு. ஸோ அங்க அந்த ஸ்கூல்ல உள்ள மிஸ் வந்து கேட்குறாங்க, உங்க பேரண்ட்ஸ் வரலன்னா நீ வந்துட்டு உள்ள உட்காருப்பா அப்படின்ட்டு. ஆனா அந்த பொண்ணு இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அங்கேயே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் யாருமே வரல. அதுக்கப்புறம் அங்க இருந்துட்டு ஒரு வேகமா ஒரு கார் வருது. ஸோ அந்த கார்ல இருந்து இறங்குறது வேற யாருமே கிடையாது, பாலி அவங்களோட அப்பாவான நேட் அவர் தான். அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ் கன்விக்ட். ஸோ அதனால இந்த பொண்ணு அவர் கூட போறதுக்கு பயப்படுது. அவர் வந்து கூப்பிடுறாரு, ஒன்றும் இல்லை வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அம்மா எங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குது. ஏன்னா எப்பவுமே அவங்க அம்மா தான் வருவாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க அம்மா வரல. ஸோ ஒரு வழியா அவர் கன்வின்ஸ் பண்ணி உங்க அம்மா வீட்டில தான் இருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணு வேற வழி இல்லாம அவங்க அப்பா கூட போகுது. ஸோ இவங்க 2 பேரும் அப்படி கிளம்பி வீட்டுக்கு போல, அந்த ஊரை விட்டே கிளம்பி வேற ஊருக்கு வேற ஏரியாவுக்கு போறாங்க. ஸோ அப்படி அவங்க போன உடனே தான் ஒரு ஹோட்டல்ல போய் 2 பேரும் ஸ்டே பண்றாங்க. ஸோ அப்படி தங்கும்போது அந்த டிவியில நியூஸ் ஓடுது நைட்டு. இந்த மாதிரி வந்துட்டு பாலி கூட வந்திருக்க நேட் அவங்க அப்பா வந்துட்டு பாலி அவங்களோட அம்மாவையும் அவங்க வீட்டுல உள்ள இன்னொருத்தர் 2 பேரையும் வந்துட்டு கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டார் அப்படின்ற அந்த நியூஸை கேட்டு இந்த பொண்ணு பயந்து போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுது. ஸோ இவர் அப்ப அங்க வந்துடுறாரு, எதுக்கு கால் பண்ண அப்படின்னு கூப்பிட்டு திட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் சில உண்மைகள்லாம் வெளியே வருது. அதுக்கு அடுத்த சீன்லயே இவர் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு அந்த பொண்ணுக்கு, நம்மளை தேடி வந்துட்டு நிறைய பேர் வரப்போறாங்க, நம்மளோட எதிரிகள். அவங்க வந்துட்டு நம்ம 2 பேரோட உயிருக்கும் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இனிமே வந்துட்டு தற்காத்துக்கணும்னா நீ வந்துட்டு பிரேவாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரு அந்த மாஃபியா கேங்ல இருந்து அப்புறம் அந்த கரப்டான போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தும் தன்னோட குழந்தைய காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஒரு கிரிப்பிங் பிளெண்ட் ஆஃப் ரா எமோஷன் அண்ட் அன்பிளின்சிங் ஆக்ஷன் ஆங்கர்டு பை எ ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆனா. அந்த சின்ன குழந்தை ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அந்த பொண்ணு அந்த குறிப்பா அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் அவங்க அப்பா பணத்தை ராப் பண்ண போகக்கூடிய அந்த சீனா இருக்கட்டும், அந்த ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும், ஒரு லே அவுட் மாதிரி போய் தங்குறது நம்ம டிராவல் பண்ணும்போது அங்க நடக்கக்கூடிய ஒரு ஷூட் அவுட் சீனா இருக்கட்டும், எமோஷனா அவங்க அம்மாவை பத்தின நியூஸை டிவியில கேட்டு அழுது அந்த ஒரு பரிதவிக்கக்கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். குறிப்பா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த 11 வயசு அந்த கேரக்டரை ஒரு இன்னசென்ட் பேஸோடையும் அதே நேரத்துல தன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல். ஸோ இந்த பொண்ணோட ஆக்டிங் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர் நடிச்ச டாரன் எகர்டன், அவர் வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர்னு தான் சொல்லணும். ஒரு வெல் டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அப்படி ஒவ்வொரு சீன்லயும் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அவர் தன்னோட பொண்ணுகிட்ட வந்துட்டு அம்மா எங்கன்னு கேட்கும் போது பதில் சொல்ல முடியாம அவர் நிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் சீன்ல அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அதுல வந்துட்டு அவர் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த படம் நெடுகிலுமே இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை ஒரு நம்மளை வந்துட்டு ஒரு கிரிப்பிங் ஸ்டோரியா மாத்திருக்கு. அந்த உங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மித்தபடி இந்த 2 கேரக்டர் வேற யாராவது நடிச்சிருந்தா இந்த படம் ஹோல்டு பண்ணி நின்றுருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் சொல்றது, இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறது பேக்ரவுண்ட் மியூசிக். குறிப்பா வந்துட்டு இந்த படத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஷூட் அவுட் பிளஸ் ஒரு ராபிங் சீன் வரும். ஸோ அந்த சீனை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கார் சேஸ். இந்த சீனை ஃபுல்லா அவங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு
ஒரு ஆடியன்ஸை வந்துட்டு வேற லெவல்ல என்கேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஃபாதர் டாட்டர் அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த டைனமிக்ஸான அந்த ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள எமோஷனல் பாண்டிங், அதை வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காவும் ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா கிராஃப்ட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர்ல ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த ஜானர்ல மிக்ஸ் பண்ணி அந்த பிரமிஸ்ல கொடுத்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமான ஒரு இந்த படத்துக்கு ஒரு ஒரு பேக் போன்னே சொல்லலாம். அது வந்து சினிமாட்டோகிராஃபி. ஒரு அந்த கலர் பிளாட்டரே சரி, ஒரு எல்லோயிஸ் கலந்து ஒரு நல்லா இருக்கும் அந்த கலரை பார்க்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லயே இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. குறிப்பா அந்த டெசர்ட்ல அந்த கார் ரைட்ஸா இருக்கட்டும், அப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு அவங்க அப்பா விட்டுட்டு ஒரு வேலைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கிளம்புவாரு. ஸோ அப்போ வச்சிருக்கக்கூடிய அந்த பேக் ஷாட்டா இருக்கட்டும், அப்புறம் அந்த கார் சேசிங் ஷாட்ஸா இருக்கட்டும், அப்புறம் பேக் டிராப்ல வரக்கூடிய அந்த காட்சிகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அழகா கவர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னீஷியன்ஸ்க்குமே நம்ம வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் தான். ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் சைட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இந்த படம் வந்துட்டு ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்துட்டு டிராமா மாதிரி ஸ்டார்ட் ஆனோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அங்கங்க ஒரு ஸ்லோனஸ் இருந்தாலுமே ஒரு சில என்கேஜிங்கான சீன்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல் பிளாக் அது வர ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர பக்காவா அந்த படம் ஸ்டோரி ஆயிருது. ஒரு சில இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி லிட்டில் பிட் ஸ்லோவா தான் மூவி இதாகுது, ரன் ஆகுது. ஸோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் செகண்ட் ஹாஃப்குள்ள இந்த படம் போன உடனே அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த என்கேஜிங் அந்த கியூரியாசிட்டி நமக்கு போயிருது. படம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஸ்லோனஸ்குள்ள போயிருது. ஸோ போயிட்டு திருப்பி அந்த கிளைமேக்ஸ் வரவும் தான் படம் வந்துட்டு ஓரளவு அந்த ஹைப்புக்கு வருது, அந்த ஸ்டார்டிங்ல இருந்த ஹைப்புக்கு. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காட்சிகள்ல எந்த விதமான அந்த சுவாரஸ்யமான ஒரு கிரைம் எனிமல்ஸ் இல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெரிய லெவல்ல பஸ்ட் அவுட் ஆகி இவங்க எடுக்கல. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு மிகப்பெரியன்னு சொல்ல மாட்டேன், இந்த ஸ்டோரியை வந்துட்டு கொஞ்சம் லைட்டா இந்த ஸ்கிரீன் பிளே ஸ்பாயில் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னா டோட்டலா அந்த இதோட மேக்கிங், அப்புறம் வந்துட்டு அந்த கிரவுண்டடா ரா மெக்சிகன் சைடு எப்படி இருக்கும், அங்க வந்துட்டு ட்ரக் கேட்டர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பண்ணுவாங்க, அப்புறம் கரப்டட் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, அவங்க என்னென்ன மாதிரி பனிஷ் பண்ணுவாங்க தப்பு பண்ணவங்கள. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரா அண்ட் ரியலாவும், அப்புறம் அந்த அப்பா மகள் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங்கையுமே ஓரளவு ரியலா எடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தம் இந்த படம் வந்துட்டு என்ன பொறுத்தளவு வந்துட்டு ஒரு டீசென்ட் வாட்ச், ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.